சொந்தங்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை மங்களகரமாக கம்பேக் கொடுத்தாச்சு. காலையில் 4:30 வாசல் கூட்டி வாசல் தெளித்து துளசி மடம்லாம் அலசி விட்டதுக்கப்புறம் சாணி தெளித்த உடனே மஞ்சள் தெளித்தா மஞ்சள் தெரியாதுன்றதுக்காக அந்த கேப்பில் செடிக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்செடிகள், வெண்டிக்காய் செடி, வாழைக்கண்டு, தண்ணி பழக்கொடியெல்லாம் வளருது. அதுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் கலக்கி தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வெளியே வாசலில் போட்டிக்கொள்ள படிக்கட்டிலலாம் தெளித்து முடிச்சுட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். நான் ரங்கோலி போடலான்னு மைண்டில் இருந்தேன். என்னோடய நாத்தனார் இல்லை நீங்கள் புள்ளி வச்ச கோலம் போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக புள்ளி வச்ச கோலம் போட்டாச்சு. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் துளசி மரத்துக்கும் கோலம் போட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே என்னோடய பூஜை அறையில் செவ்வந்தி பூ தான் வைக்கிறேன். நான் நிறையா வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் நான் பூஜை அறையோடு பார்க்கும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப லட்சணமாகவும் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நானும் சிங்கிள் பூவாக என்னோடய பூஜை அறையிலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் பூஜை அறையில் என்ன பூ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களே. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு விளக்கு பற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. பத்தி சாம்பிராணி எல்லாமே வீடு ஃபுல்லாக காட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ பூஜை அறையில் சாமி கும்பிடுறோமோ அதே அளவுக்கு நிலவாசனை கும்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலவாசனை எப்பயுமே 2 விளக்கு வச்சு பொருத்தி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என் வீட்டு சாமிகளுக்கும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என் மாமனார், என் மாமியார் அவங்களுக்கு விளக்கு பொருத்தி சாம்பிராணி, பத்தி, சூடம் எல்லாமே தனியாக வச்சுருக்கோம். தனியாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அவங்களுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் துளசி மொழிக்கும் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த பூவை போட்டு சாமிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டோம். அப்புறம் நான் அப்படியே கருப்புட்டாக உட்காந்துட்டேன் கீழே. மினி விளாக் எடுத்து முடிச்சிட்டாங்க என்னோட நாத்தனார். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சொல்லுங்கள்.